ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே, நொந்து வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே, தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்த, தேவனே நீ வல்லவர், தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்த, நீ நல்லவர், தேவனே பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சமூகத்தை நாடி வந்த உம்முடைய பிள்ளையுடைய உள்ளத்தை நீர் பார்க்கிறீரப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கு வேண்டிய வார்த்தைகளை தந்து ஒவ்வொருவரை விசாரித்து ஆண்டவரே ஒவ்வொருவரை இந்த இடத்துல ஆசீர்வதித்து இந்த ஆராதனை முடிந்து போகும்போது அவர்கள் வந்த வண்ணமாய் அல்ல, ஒரு புதிய மனிதர்களாய் மாற்றப்பட்ட அனுபவத்தோடு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் போகட்டும். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாதப்பா. இந்த நேரத்திலும் நீர் எங்களோடு இடைப்படும், எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. திருத்துவத்தின் 3ஆம் நபரை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். திருத்துவத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அது நமக்கு தெரியும். ஆனால் திருத்துவத்திலே 3ஆம் நபர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஜனிப்பிக்கப்பட்டவர் அல்ல. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா உயிர், அதாவது உருவாக்கப்பட்டவர் அல்ல. அவர் பிதாவிடத்திலிருந்து குமாரனிடத்திலிருந்து அவர் புறப்படுகிறவர் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியானவர் பிதாவிடத்திலிருந்தும் குமாரனிடத்திலிருந்து புறப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், நான் போவேனே ஆனால் தேற்றரவாளனை உங்களிடத்துக்கு அனுப்புவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. யோவேல் 2:28, நான் கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்திலே 1-4 வரைக்கும் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது கடைசி நாட்களிலே கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு உயிர்த்தெழுந்து பரத்துக்கு சென்ற பின்பு 10வது நாள் 50ஆம் நாள் பெந்தேகோஸ்தே நாள் என்று வந்தபோது அவர்கள் ஓரிடத்தில் கூடி வந்தபோது அவர்கள் எல்லோரும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், யாவர் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுவேன். அப்படியானால் இன்றைக்கு கழிந்த நாட்களிலே சபையிலே நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது சபை மக்களாக 100% மக்களும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறோம். பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர் மேல ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் முற்று பெறுவோம். அதுதான் ஒரு பூரணம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே பூரணத்தை தராது. நம்மை பூர்ணப்படுத்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. பல ரட்சிக்கப்பட்ட அந்த நிலையில இருந்து விடுகிறார்கள். அப்படி அல்ல, அடுத்த நிலைக்கு வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆவி அன்றி தேவனுக்குரியவர்களை ஒருவனும் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்திலே தனித்தனியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அநேகர் உண்டு.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் பொழுது அவர் புறாவின் வடிவிலே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்தார். அவர் தனியாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கும்போது அவர் ரட்சிக்கப்பட்டு அவர் ஜெபம் பண்ணினார். அதற்கு பின்பு அனனியா என்று சொல்லக்கூடியதான மனிதன் அவரிடத்தில் வருகிறார். வந்து அவர் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவியானவரை அவன் பெற்றுக்கொண்டான். தனித்தனியாக ஆண்டவர் மனிதர்களை அபிஷேகிக்கிறார். நான் கழிந்த வாரத்தில் சொன்னேன், என்னை ஆண்டவர் அபிஷேகிக்கும் போது ஒரு கூட்டத்தில் வைத்து அபிஷேகிக்கவில்லை, தனியாக வைத்து அபிஷேகித்தார். ஆமென். அப்படின்னா இதை எதை குறிக்கிறது என்றால், ஒரு மனிதன் அபிஷேகம் பெறுவது ரொம்ப முக்கியம் என்பதை குறிக்கிறது. ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஆவியானவர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனும் கெட்டுப்போது கர்த்தருக்கு சுத்தம் அல்ல என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல கூட்டமாக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களும் உண்டு. பெந்தெகோஸ்தே நாளிலே 120 பேர் கூடியிருந்தார்கள். 120 பேர் கூடியிருக்கும் போது கூட்டமாக ஆண்டவர் அபிஷேகித்தார். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் நீங்க படித்து பார்க்கும்போது கூட்டமாக ஆண்டவர் அபிஷேகித்தார். கொர்நேலி வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது, அங்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆவியானவர் அந்த வசனத்தை கேட்ட அந்த கூட்டத்தார் யாவர் மேலும் வந்து அமர்ந்தார். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள், தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், அந்நிய பாஷை பேசினார்கள் என்று பார்க்கிறோம். பிலிப்பு ஊழியம் செய்த போது அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், அங்கு அந்த ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்நானத்தை பெற்றிருந்தார்கள். பேதுரு அங்கு போகும் பொழுது அவர்கள் ஒருவரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர்களுக்காக ஜெபித்த போது அந்த இடத்துல இருந்த எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் தனித்தனியாகவும் அபிஷேகிக்கிறவர், கூட்டமாகவும் அபிஷேகிப்பார். ஒரு கூட்டத்துக்கு நீங்க போகும்போது அபிஷேகிப்பார், நீங்கள் தனியாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது அபிஷேகிப்பார், நீங்க சும்மா இருக்கும்போதும் ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி எப்படி வேண்டுமானாலும் அவர் நம்மை அபிஷேகிப்பார். எப்படி வேண்டுமானாலும் நான் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு சபை மக்கள் எல்லாருக்கும் நமக்கு இருக்கக்கூடியதான ஒரு வாஞ்சை, இந்த பரிசுத்த ஆவியானவரை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். கழிந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவர் புறாவுக்கு அடையாளமாக பார்த்தோம். இன்றைக்கு ஒரு அடையாளத்தை குறித்து பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தண்ணீருக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த உலகத்திலே தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆமென். தண்ணீர் இல்லாமல் இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியாது, வாழவே. அப்ப தண்ணீருக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 7:38 சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 47 அதிகாரம் 1-5 வரைக்கும் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும்போது, அங்கு பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடுகிறது. அந்த நதியிலே தேவதூதன் தீர்க்கதரிசி அழைத்து கொண்டு போகிறான். முதலாவது கடக்கும் போது அந்த நதியின் தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. இன்னும் 1000 முழம் கடந்து போகும்போது முழங்கால் முழமாக இருந்தது. இன்னும் 1000 முழம் கடந்து போகும்போது அது இடுப்பளவாயிருந்தது. இன்னும் 1000 முழம் கடந்து போகும்போது அது நீச்சல் ஆழமாயிருந்தது. அல்லேலூயா. அபிஷேகம் என்பது கடலை போன்றது. பலர் இந்த ஆரம்ப நிலையிலே ஏதோ அபிஷேகம் பண்ணப்பட்டு ஏதோ ஒரு அந்நிய பாஷைகளை பேசிவிட்டு சாகர வரைக்கும் அந்த ஒரே அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். இப்போ கடலை டச் பண்ணாலும் நான் கடலில் இறங்கினேன்னு சொல்லலாம். கடலிலே நீந்தி நீந்தி மூழ்கினாலும் நான் கடலிலே இருக்கிறேன் என்று சொல்லலாம். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது கடலின் அனுபவம் வந்திருக்கிறது. அந்த கடல் தண்ணீரிலே மூழ்கி எழும்புகிற அந்த அனுபவம் இல்லை. இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு எதை தர விரும்புகிறார் என்ற அந்த நீச்சல் ஆழத்துக்குள்ளாக நம்மை கொண்டு போக விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இதுவரையும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டத்தார் இருக்கலாம். பெற்றுக்கொண்டவர்கள் ஏதோ கரையில் நின்று இது போதும் என்று நினைத்து விடாதபடி ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் நடக்க ஆவியானவருக்குள்ளாக கடக்க அமேன் 1000 முழமாக 1000 முழமாக 1000 முழமாக 1000 முழமாக ஆண்டவரோடு நெருங்க ஆண்டவர் பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ளாக, பரிசுத்த ஆவியின் பூரணத்துக்குள்ளாக ஆண்டவர் உங்களை நடத்தி செல்ல ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதை நம்ம பெர்க்மன்ஸ் ஃபாதர் பாடுறாங்க இல்ல, எப்படி பாடுறாங்க? கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா. எத்தனை பேர் தாகமா கேட்க போறீங்க? இந்த ஒரு நாள் அபிஷேகத்தை பண்ணப்பட்டேன், இப்ப அந்நிய பாஷை ஒரு பழக்க மொழியா மாறிட்டு. அப்படி அல்ல, புதிய பாஷைகளை கர்த்தர் தருவார், நாவை தொடுவார், ஆன்ய பாஷை வரத்தை தருவார். எல்லோரும் கேட்போமா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பெற்றுக்கொள்ள முடியும். உங்க விசுவாசத்தை பொறுத்துதான் இருக்கு. கணுக்கால் அளவு போதாதையா, தாகத்தோடு. முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் போதாதையா, முழங்கால் அளவு. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி மிதந்து மிதந்து மகிழனுமே, மிதந்து. வறுமையா போதகரே, வறுமையாம் வற்றாத ஜீவ, வற்றாத நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக. வறுமையா போதகரே, தாகத்தோடு கேளுங்க. ஓ வற்றாத ஜீவன், ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. ஹல்லேலூயா. முதலாவதாக இந்த தண்ணீர் தாகத்தை தீர்க்கக்கூடியதான தண்ணீராக இருக்கிறது. பாருங்கள், சமாரியா ஸ்திரீயை பார்த்த ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலும் தாகம் உண்டாகாது. இந்த உலகத்திலே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்முடைய சரீரம் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? நிறைய தண்ணீர் குடிக்கணும்னு சொல்றாங்க. சில டாக்டர் 4ன்னு சொல்றாங்க. டாக்டருக்கே குழப்பம்தான். சிலர் 6ன்னு சொல்றாங்க, சிலர் 7ன்னு சொல்றாங்க. எவ்வளவுதான் குடிக்கிறது நமக்கு தெரியாது, ஆனா தண்ணி குடிக்கணும்னு நமக்கு தெரியும். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த தண்ணீர் குடித்தால் இந்த சரீரத்துக்கு தேவை. ஆமென். ஆனால் ஜீவ தண்ணீர் குடித்தால் ஆத்மாவுக்கு தேவை. சரீரம் வாழ்வதற்கு உலக பிரகாரமான தண்ணீர், ஆனால் ஆத்மா வாழ்வதற்கு ஆவிக்குரிய தண்ணீர். அதான் சொன்னார், தாகம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி பருக கடவன். அல்லேலூயா. இந்த தண்ணீரை குறித்து பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கு. தாகத்தை தீர்க்கக்கூடியதாக இருக்கு. ஆத்மா தாகத்தை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஆத்மாவிலே ஒரு வேளையில் ஒரு தாகத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆத்மா தாகத்தை தீர்க்கிறவர்கள் மனிதர்கள் அல்ல, உலக உணவுகள் அல்ல, உலக காரியங்கள் அல்ல. ஒரே ஒருவர், ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் ஒருவர். அவர் மட்டும்தான் நம்முடைய ஆத்ம தாகத்தை தீர்க்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் 400 வருடங்கள் பயணித்தார்கள். 40 வருடங்கள் எகிப்தில தான் 400 வருடங்கள் இருந்தார்கள். வனாந்திரத்தில் 40 வருடங்கள் பயணிக்கும் பொழுது ரெவிதீம் என்று சொல்லக்கூடியதான இடத்துல வந்தபோது அங்கு ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாத உடனே ஒரே போராட்டம், ஒரே தாகம். மோசேக்கு விரோதமாக ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. தண்ணீர் இல்லையே, ஜனங்க தாகம் எடுத்து மரிக்க போகிறார்களே என்று சொன்னபோது மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு நான் தண்ணீர் கேட்கிறார்களே, நான் எப்படி கொடுக்க முடியும்? இவ்வளவு ஜனங்களுக்கு நான் எங்கிருந்து தண்ணீர் கொடுக்க முடியும்? ஆமென். தண்ணீர் கொடுக்க முடியும் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், நீ நதி அடித்த உன் கோலை எடுத்துக்கொண்டு போ, நீயும் சபை மூப்பர்களை அழைத்து கொண்டு போ, நான் கண்மேலை மேல் இருப்பேன், நீ அந்த கண்மலையை பார்த்து அடி என்று சொன்னபோது அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அந்த கண்மலையிலிருந்து தண்ணீரை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குடிக்க கொடுத்தார்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது அந்த கன்மலை கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அந்த கன்மலை யார்? கிறிஸ்துவிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியானவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நமக்காக அடிக்கப்பட்டார். அவரை அடித்தார்கள், அவரை நொறுக்கினார்கள். ஆமேன். கடைசி துளி ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தினார். கடைசியாக ஒரு போர் வீரன், போர் சேவகன் என்ன பண்ணுகிறான்? ஒரு ஈட்டியை எடுத்து விலாவிலே குத்தின போது அங்கு இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அல்லேலூயா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா, நெஞ்சிலே ஓரூற்று தாகத்தோடு நதியாய் பாயுதையா, மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபம் ஆகணுமே, எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே. ஆண்டவர் சொன்னார், நான் பரலோகத்துக்கு போகிறேன். நான் பரலோகத்துக்கு போகலைன்னா, நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்திற்கு வரார். இந்த உலகத்திலே ஆண்டவர் பாடுபட்டு மரித்து அடக்கமணப்பட்டு உயிர் தெழுந்துதான் அவர் பரலோகத்துக்கு போக வேண்டும். அல்லேலூயா. அதற்காக அவர் அடிக்கப்பட்டார். அவர் சென்ற பின்பு இந்த பரிசுத்த ஆவியானவரை அங்கு அனுப்பினார். அதுதான் பெந்தேகோஸ்தே நாட்கள் வந்தபோது அப்போஸ்தலர் 2 நீங்கள் படித்தால் அங்கு தெரியும். அந்த தாகம் தீர்க்கிற ஜீவ தண்ணீர் அங்கு இறங்கி வந்தது. அங்கு கூடியிருந்த எல்லாருடைய தாகத்தையும் ஆண்டவர் தீர்த்தார். இந்த ஆவியானவர், ஆமென், இயேசுவானவர் ஆவியானவரை அனுப்பினார், தேற்றரவாளனை அனுப்பினார். அவர் வந்து ஜனங்களுடைய தாகத்தை அவர் தீர்க்கிறார். இன்றைக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடியதான சபை மக்களுடைய தாகத்தை தீர்க்கிறவர் அவர் ஒருவரே. அதே ஒரே ஒரு கன்மலை, அதே ஒரே ஒரு அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடியதான கன்மலை தான் இன்றைக்கு ஏராளமான ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்து கொண்டிருக்கிறது. ஆத்மாவிலே சமாதானம் இல்லை, ஆத்மாவிலே நிம்மதி இல்லை, ஆத்மாவிலே சந்தோஷம் இல்லை என்று சொல்லி அநேகர் தண்ணீரிலே, கலங்கின தண்ணீரிலே மூழ்கி, லட்சக்கணக்கான ஜனங்கள் அதில் எப்படியாயிலும் மூழ்கினால் தாகம், ஆத்ம தாகம் தீர்க்கப்படும் என்று சொல்லி மூழ்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஆத்ம தாகம் தீர்ப்பதில்லை. இந்த முழு உலகத்தின் தாகத்தை தீர்க்கிறவர் ஒரே ஒருவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் புறப்படுகிற பரிசுத்த ஆவியானவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆத்மாவிலே ஒரு வெறுமையோடு, ஆத்மாவிலே ஒரு போராட்டத்தோடு, ஆத்மாவிலே ஒரு சஞ்சலத்தோடு இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவரே என் ஆத்மாவின் தாகத்தை தீர்க்க நீர் என்னில் வாரும் என்று கேட்கும் போது ஆண்டவர் உங்கள் ஆத்ம தாகத்தை தீர்க்க ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போமா? ஆத்தும தாகம் தீர்க்க வாருமே, ஆவியில் நிறைந்து மகிழ்ந்திடவே, வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளமுற்று தாகத்தோடு, வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம், ஆத்தும தாகம் தீர்க்க வாருமே, ஆவியில் நிறைந்து மகிழ்ந்திடவே, வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளமுற்றுமே, வல்ல அபிஷேகம் அக்கினி பிரகாசம் சொல்லரும் சந்தோஷம் உள்ளமுற்றுமே, பூரண ஆசீர் பொழிந்திடுதே, பூரிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே தேவநதி பாய்ந்து செழி தொங்குதே, ஜீவ தண்ணீராலே தாகம் தீர்ப்பதாலே
தேவநதி பாய்ந்து செழித்தொங்குதே. வானம் திறந்துமே வல்ல ஆவியே வந்திறங்கி வரமே. கேட்போமாக. வானந்தி வந்திறங்கி வரமே தந்தருளும் ஒவ்வொருவர் மேலும் வாருமே. அன்பரின் நேசம் அன்பினருள் மாறியே. தேவன்பின் வெள்ளம் புரண்டோடுதே. தாவி மூழ்கினோமே நீச்சலாளமே. சக்தி அடைந்தேக பக்தியோடு இலங்க சுத்த ஜீவ ஊற்றே பொங்கி பொங்கி. சக்தி அடைந்தேக பக்தியோடு இலங்க சுத்த ஜீவ ஊற்றே. ஓ ஆனந்திரந்துமே தாகத்தோடு. ஓ வானந்திரந்துமே வந்திறங்கி வரமே. அன்பினருள் மாறியே வாருமே. அன்பரின் அன்பினருள் மாறியே வாருமே. அன்பரின் பொங்கி பாடவே. ஹல்லேலூயா. இந்த தாகம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமேயானால் நம்மை நிரம்பி நிரம்பி வழிய செய்வார். நம்முடைய பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழியும். அந்த நீச்சலாளல் அனுபவத்துக்குள்ளாக நம்மை கொண்டு போக வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் சிலர் அபிஷேகத்தை பெறுவீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை அபிஷேகிப்பார். நான் சும்மா சொல்லல, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை அபிஷேகிப்பார். அபிஷேகத்தை பெறாதவர்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து தியானிக்கிற இந்த நாட்களில கூட்டமாக உங்களை அபிஷேகிக்கலாம். நீங்க தனியா இருக்கும்போது ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவன் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உரியது. அதை நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக பார்க்கும்போது இந்த தண்ணீர் தூய்மையானது. நம்முடைய வஸ்திரத்தை நாம் என்ன பண்ணுகிறோம்? வெளியில போயிட்டு வந்த உடனே துவைக்கிறோம். அதே போலதான் இந்த தண்ணீர், இந்த ஜீவ தண்ணீர், இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுகிறார்? கழுகி சுத்தமாக்குற தண்ணீர். அவர் சுத்தமானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர்களே பாழும் இல்லை பழுதும் இல்லை. அவர் பரிசுத்த ஆவியானவர். வெறும் ஆவியா. இந்த உலகத்தில் நிறைய ஆவிகள் உண்டு. மனுஷிக ஆவி, பிசாசின் ஆவி, சர்ப்பத்தின் ஆவி, வன்கண்ணின் ஆவி, எரிச்சலின் ஆவி, பொறாமையின் ஆவி, கோபத்தின் ஆவி, குறை சொல்லுகிற ஆவி. ஆனால் இந்த ஆவியானவர் இப்படிப்பட்ட ஆவியானவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது அந்த மனிதனை பரிசுத்தமாக்குகிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமாக. அப்போ ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ முடியும். பலர் முயற்சி எடுக்கிறோம் தனிப்பட்ட விதத்தில். ஐயோ நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், ஐயோ நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், முயற்சி பண்ணுகிறோம், முடியவில்லை. ஏன் முடியவில்லை? பரிசுத்த ஆவியானவர் வரவில்லை. ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் அங்கு சொல்லப்படுகிறது, அந்த ஆவியானவர் நம்மை கழுகி சுத்திகரிக்கிற தண்ணீராக இருக்கிறது. இப்ப நீங்க எடுத்து படிக்க வேண்டாம், சீக்கிரமா கொஞ்ச நேரத்தில் செய்தியை முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முயற்சி பண்ணி முடியவில்லை. காரணம் என்ன? இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இல்லை. 2 தெசலோனிக்கேயர் 2:13 சொல்லப்படுகிறது, ஆவியானவர் பரிசுத்தமாக்குகிறார் என்று சொல்லப்படுகிறது. வசனம் சொல்லுகிறது, இந்த ஆவியானவர் பரிசுத்தமாக்குகிறார். இயேசுவின் இரத்தத்தாலே நாம் கழுகப்படும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். யாரெல்லாம் இயேசு எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிறார்களோ, பாவ அறிக்கை பண்ணுகிறார்களோ, அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. இப்பொழுது பரிசுத்தமாகுதல் ஆரம்பமாகிறது. ஆமென். இப்ப நீ ரட்சிக்கப்படும் போது, ரட்சிக்கப்பட்ட உடனே 100% பரிசுத்தம் ஆகிறதில்லை. பரிசுத்தத்தின் அந்த எல்லைக்குள்ளே அப்பதான் என்றாகிறோம். ஆமென். இந்த பரிசுத்தத்தை கூட சமுத்திரத்துக்கு அடையாளமாக சொல்ல முடியும். சமுத்திரத்தின் கரையிலே நான் போகிறோம்,
சமுத்திரத்துக்குள்ளே போகிறோம். போக 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 சமுத்திரத்துக்கு எல்லை இல்லை, பரிசுத்தத்துக்கும் எல்லை இல்லை. ஆமென். பரிசுத்தத்திற்கும் எல்லை இல்லை. பரிசுத்தத்தின் எல்லை யாரு? இயேசு. ஆமென். அசுத்தத்தின் எல்லை யாரு? பிசாசு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்டதான சன்னதி. அல்லேலூயா. உளையான சேற்றிலும் பாவ இருளிலும் விழுந்து கிடந்த நம்மை, பன்றியை போல நாயை விட கேவலமாயிருந்த நம்மை ஆண்டவர் இயேசு இரத்தத்தாலே கழுகி நம்மை சுத்திகரித்து தூய்மையாக்கி பரிசுத்தவான்கள் சபையிலே நம்மை சேர்த்து வைத்திருக்கிறார். நீங்க கேட்கலாம், ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்தாய் வேணுமா? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனே, நான் பரலோகம் போயிடலாமே அப்படின்னு கேட்கலாம். நான் சொன்னேன், ரட்சிக்கப்படும் போது இயேசு இரத்தத்தாலே கழுவப்படுகிறோம், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, பரிசுத்தம் என்கிற எல்லைக்குள்ளே வருகிறோம். ஆனால் தொடர்ந்து பரிசுத்தமாகிறதில் ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது. ஆமென். தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதான ஒரு அனுபவம். அதான் சொல்லப்பட்டு, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்படின்னு அர்த்தம் என்ன? உனக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்தம் போதாது, இன்னும் அந்த பரிசுத்தத்தின் எல்லைக்குள்ள வரணும். இப்பதான் ஒரு கரையில் ஆரம்பிச்சிருக்கிறோம், இன்னும் அந்த பரிசுத்தத்தை கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தை பேசுறதுலையும் குறை கண்டுபிடிச்சிட்டு, ஒவ்வொரு வார்த்தை பேசுறதுலையும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் ஆக முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்தமாக்குறவர் இரண்டாவதாக ஸ்டெப். முதல்ல இயேசு ரத்தம் கழுவி சுத்தமாக்குறது, அவருடைய வசனம் நம்மை பரிசுத்தமாக்குறது. இங்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 20:26, தேவனாகிய நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தம். நம்ம எல்லாருக்குள்ள என்ன இருக்குது? பரிசுத்தம் இல்லைன்னு இல்லை, இருக்கு. உலக மக்கள் போல நம்ம இருப்பது இல்லை, நமக்குள்ள என்ன இருக்குது? இருக்குது, ஆரம்பிச்சிருக்குது. அல்லேலூயா. இந்த பரிசுத்தம் என்ன ஆகணும்? பரிசுத்தமாகுதல் பூர்ணமடைய வேண்டும், இயேசுவை போல பூர்ணமடைய வேண்டும். பாருங்கள், இந்த பூரணத்தை குறித்து பார்த்தால், அந்த பூரணத்துக்கு நேராக கடந்து போகிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன பொய்ய கூட ஆண்டவர் பேச அனுமதிக்க மாட்டார். சின்ன தவற கூட சொல்ல என்ன பண்ண மாட்டார்? அனுமதிக்க மாட்டார். உடனே இருதயத்துல மன்னிப்பு கேட்க ஆண்டவர் உதவி செய்வார். ஆனா இந்த பரிசுத்தமாகுதல் என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவத்தில் வராத ஜனங்களுடைய வாழ்க்கையில பெரிய தவறும் பெருசா தெரியாது. ஆமென். எத்தனை பேர் புரியுது? பரிசுத்தமாகுதல் என்கிற அந்த பிரதிஷ்டையிலே, பரிசுத்தமாகுதல் என்கிற அந்த நதியிலே, பரிசுத்தமாகுதல் என்கிற அந்த சமுத்திரத்திலே இறங்கின ஒரு மனிதன் போக 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 முற்றிலும் ஆண்டவரை போல பரிசுத்தம் உள்ளவனாக மாறுகிறான். பூரண பரிசுத்தத்தை ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்கு தருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் போக 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 சின்ன தவறெல்லாம் பெருசு இல்லை, சின்ன பாவம் எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவார். சின்னது சின்னது சின்னதுன்னு சேர்த்து என்ன ஆகுது? அது பெருசா மாறி அவன் அசுத்தத்துக்கும் பல அடிமைத்தனத்திற்கும் உணர்வில்லாதவனாக அவன் அதிலே போவதை காண முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மை ஆண்டவர் எதற்காக அழைத்தார்? ஆண்டவர் நம்மை எதற்காக தெரிந்தெடுத்தார்? இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அந்த நித்திய ராஜ்யம் பரிசுத்தமான ராஜ்யம். அந்த பரிசுத்த ராஜ்யத்திற்குள்ளாக போகணும்னா நம்ம வாழ்க்கையில் அசுத்தங்கிறது இருக்கவே கூடாது, அசுத்தம் என்பது இருக்கவே கூடாது. ஆமென். பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சின்னவர் தவறு செய்தாலும், எனக்கு காலையில நான் மேலே ஏறி வரும்போது நான் ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறேன், இதுல ஒரு கருப்பு புள்ளி இருந்துச்சு, அது கரெக்டா தெரிகிறது. ஆமென். ஆண்டவருடைய வெளிச்சத்துல, பரிசுத்தருடைய வெளிச்சத்துல நீங்க போகும்போது சின்ன தவறையும் சுட்டி காட்டுவார். அல்லேலூயா. சின்ன தவறு தானே என்று நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. உடனே ஆண்டவர் உணர்த்துவார், எப்பா இதை மன்னிப்பு கேளுப்பா. உடனே ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். இது யார் செய்கிற காரியம்? பரிசுத்த ஆவியானவர் செய்கிற காரியம். அப்ப இந்த ஆவியானவர் இல்லைன்னா யார் சொல்லிக் கொடுக்கிறது? ஆமென். யார் சொல்லிக் கொடுப்பா? யார் சொல்லிக் கொடுப்பா? யார் சொல்லிக் கொடுக்க முடியுமா? இருதயத்தில் இருக்கக்கூடியதான கரையை குறித்து சொல்லிக் கொடுக்கிறது ஆவியானவர் மட்டும்தானே அறிந்திருக்கிறார். எந்த மனுஷனுக்கு தெரியும்?
ஹல்லேலூயா. இரவெல்லாம் மொபைல் போன்ல நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க யாருக்கு தெரியும்? ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு போறோம், வேலைக்கு போறோம், யாரோட என்ன காரியம் செஞ்சு யாருக்கு தெரியும்? ஆவியானவருக்கு தான் தெரியும். இந்த ஆவியானவர் வந்து நமக்குள்ள இருந்தா இந்த ஆவியானவர் சொல்லி கொடுத்துட்டு, மகனே நீ ரொம்ப காரியத்தில் தவறப்பா, உன் இருதயத்தை கடினப்படுத்துறப்பா, அப்படி சொல்லி கொடுப்பாரு இல்லையா? அப்ப இன்னைக்கு யார் முக்கியம்? நமக்கு சபைக்கு யார் முக்கியம்? ஆமென், சோத்திரம். இயேசு ரத்தம் வேணும், இயேசுவின் வசனம் வேணும், பரிசுத்த ஆவியானவரும் வேணும். பரிசுத்த ஆவியானவர் அந்த அந்த நீச்சல் ஆழத்துக்குள்ளாக போக 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 நம்மை அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு நபராய் மாற்றுவார். சிலருடைய வாழ்க்கையிலே பாவம் எப்படி இருக்கிறது? குஷ்டரோகத்தை போல இருக்கிறது. நாகமானை குறித்து நமக்கு தெரியும். ஒரு படை தளபதி, சீரியா தேசத்து படை தளபதியை குறித்து பார்க்கும்போது நாகமான், அவன் குஷ்டம். அவன் நல்ல சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு போர் சேவனை போல வெளியில போகும்போது தெரியாது. ஆனால் அவருடைய வஸ்திரத்தை கழற்றி பார்த்தால் தெரியும். அவருடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியும் இவன் குஷ்டரோகி, இவன் குஷ்டரோகி. அவனோடு சேர விரும்ப மாட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ பாவத்தை நீ தொடர்ந்து செய்து கொண்டிருப்பாயானால் இந்த இந்த உலகத்திலே உன்னை அநேகர் ஒதுக்கி வைத்து விடுவார்கள். Glory to Lord. அருமையான தேவ பிள்ளையே, எனவே இவன் கர்த்தரிடத்திலே போகிறான். எலிசா தீர்க்கதரிசியிலே போகிறார். எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன் குஷ்டரோகம் நீங்கணும்னா நீ யோர்தான் இல்ல தண்ணீர்ல கழுவணும். அந்த யோர்தான்ல இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். அதுக்காக நீங்க யோர்தான்ல போய் நீங்க யாரையும் ஞானஸ்நானம் கொடுக்குறேன்னு சிலர் சொல்லுவாங்க. நீங்க அங்க பணத்தை கட்டி அங்க போனாதான் அவன் பாவம் கழுவணும், அப்படியெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஆமா, கடல்லையோ குட்டையிலையோ தொட்டியிலையோ எங்க தண்ணீர் இருந்தாலும் அங்க மூழ்கினா போதும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஆமென் செலுத்துவோமாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த யோர்தான் நதியிலே அவன் மூழ்கினான் என்று பார்க்கிறோம். அந்த யோர்தான் நதியிலே அவன் மூழ்கின போது அவனுடைய மாம்சம் எப்படி இருந்ததா? சிறு பிள்ளையுடைய மாம்சம் போல மாறினது. இது எதை குறிக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. அவனுடைய சரீரம் குஷ்டரோகம் நிறைந்திருந்தது. மூடி மூடி வைத்து இருக்கிறான். பாவம் வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். Glory to Lord. வெளியில போகும்போது நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் போட்டுட்டு போகும்போது ஒருத்தருக்கும் தெரியாது இந்த நபரா. பாஸ்டருக்கே தெரியாது இவர் யாருன்னு. பாஸ்டருக்கு தெரியுமா? பாஸ்டர் அவன்கிட்ட குழஞ்சு பேசுறாரு. ஆனா எனக்கு தான் தெரியும், இவன் வஸ்திரத்தை நான் பார்த்திருக்கிறேன், இவன் ஒரு குஷ்டரோகி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவரும் காண முடியாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த குஷ்டரோகத்தை போன்ற பாவத்தை மாற்றுகிற வல்லமை நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை. ஒரு சிறு பிள்ளையை போல எந்த ஒரு துஷ்டனையும், எப்பேற்பட்ட பாவியையும் ஒரு சிறு பிள்ளையை போல, ஒரு கபடற்ற, ஒரு களங்கமில்லாத ஒரு நபராய் மாற்றுகிற வல்லமை இந்த பரிசுத்த ஆவியானவரிடத்திலே மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவனுக்கு எவ்வளவு அவசியமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான தீராத குஷ்டரோகம் போன்ற பாவத்தை கழுகுவார். அந்த பாவ சிந்தனை வராதபடி சிந்தனைகளை கழுகுவார், மனதை கழுகுவார். ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய கண்ணை பரிசுத்தமாக்குவார், காதை பரிசுத்தமாக்குவார், நம்முடைய செயல்பாடுகளை பரிசுத்தமாக்குவார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்தத்தை குறித்து நீங்கள் பார்த்தால் எபேசியர் 1:4 நீங்கள் படித்து பார்க்கும்போது அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தத்தில் கூட என்ன இருக்கிறதா? அன்பில் கூட என்ன இருக்கிறதா? பரிசுத்தம் இருக்கிறது. அப்படி அர்த்தம் என்ன அப்படின்னா, அன்புள்ளது போல நடிக்கவும் செய்யலாம், உண்மையான அன்புள்ளவங்களா இருக்கவும் செய்யலாம். ஆமென். ரெண்டு மனிதர்கள் கூட்டம் உண்டு. ஒன்னு அன்பு உள்ளது போல நடிப்பெல்லாம் ஒரு நாள் வெளியில வந்துடும். ஆனா அன்புள்ளவங்க என்னைக்கு நம்மோட இருப்பாங்க. அன்புள்ளவங்க சில நேரம் கண்டிப்பாங்க. அன்புள்ளவங்க சில நேரத்தில் அவன் தவறு செய்தா சுட்டி காட்டுவாங்க. அன்புள்ள இயேசு சில நேரத்தில் கோபப்பட்டிருக்கிறார். அன்புள்ள இயேசு சில நேரத்தில் இது நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறார். பிசாசேன்னு சொல்லி இருக்கிறார். விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லி இருக்கிறார். ஆனால் ஏன் அவர்
பரிசுத்தம், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நண்பன் தவறு செய்தா சொல்றதா, ஒரு சகோதரி தவறு செய்தா இன்னொரு சகோதரி என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்க தைரியம் வேணும். அல்லேலூயா. இது தவறுன்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்ப அன்பு பரிசுத்தமான அன்பு உள்ளவங்களா இருக்கணும். ஆமென். மாயமால அன்புள்ளவங்களாக நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பாருங்கள், எபேசியர் இந்த கடைசி நாட்கள் ஒரு ஆவி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. என்ன ஆவி? எபேசியர் 1:15 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, எபேசியர் 1:15, ஆனபடினாலே பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பு. ஒருத்தர் முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு வந்துட்டார். அவர் சின்னவரோ பெரியவரோ அதை நம்ம பார்க்க கூடாது. நாம எப்படி பார்ப்பேன்? நான் அப்படிதான் பார்ப்பேன். ஒரு முழு நேர ஊழியர், ஒரு வாலிபன் முழு நேர ஊழியத்துக்கு வந்துட்டா அவனை ஒரு பரிசுத்தவான் தான் நான் பார்ப்பேன். ஆமென். அல்லேலூயா. இவன் சின்னவன், இவன் சின்ன ஊழியக்காரன், இவன் பெரிய ஊழியக்காரன், எல்லாத்தையும் ஒரே ஆவியானவர் தான் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பரிசுத்தவான்கள் மேல ஒரு உண்மையான அன்பை நாம் வைக்க வேண்டும். பரிசுத்தமான அன்பை வைக்க வேண்டும். என்ன அன்பு? இன்னைக்கு ஒரு அன்பை கற்றுக்கொள்றேன். என்ன அன்பு? பரிசுத்தமான அன்பு. இயேசு நம்ம மேல் வைத்த அன்பு பரிசுத்தமான அன்பு. இயேசுவின் மேல நம்ம வைக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பா இருக்கணும்? மாயமாலமான அன்பா இருக்கக்கூடாது. ஏதாவது தந்தா மட்டும் ஆண்டவரை நேசிப்பேன், இல்லைன்னா நான் கோவிச்சுக்குவேன் அப்படிங்கிறதல்ல உண்மையான அன்பு. ஆமென். இன்னைக்கு பரிசுத்தவான்களை குறை சொல்லி திரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. ஆமென். எங்க பார்த்தாலும் கூடி கூடி பேசுற ஒரு கூட்டம், ஊழியக்காரங்களை குறை சொல்லிட்டு இருக்கிற கூட்டம். இது நமக்கு ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. ஆமென். முடிந்தா பரிசுத்தவான்களை உண்மையா நம்ம நேசிப்போம். அல்லேலூயா. இல்லைன்னா நேசிக்காம ஒதுங்கிடுவோம். இந்த குறை சொல்லி சேருகிற கூட்டத்தோடு நம்ம சேர்ந்துட்டோம்னா நம்ம ஜீவியமும் கெட்டு போயிடும். பாருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமாம், பரிசுத்தவான்களை நீங்க நேசிக்கிறதுனாலயோ, பரிசுத்தவான்களுக்கு நீங்க உதவி செய்கிறதுனாலயோ நீங்க குறைஞ்சு போகவே மாட்டீங்க. ஆமென். எபிரேயர் 6:10 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, எபிரேயர் 6:10, உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களை நேசித்து பரிசுத்தவான்களை கனப்படுத்தி பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதுனாலே தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. பரிசுத்தவான்களை நேசித்து பரிசுத்தவான்களை கனப்படுத்தி பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்தால் தேவன் அதை ஒரு நாள் மறந்து விடவே மாட்டார். ஆமென். உங்கள் சந்ததிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனவே பரிசுத்தவான்களை கனப்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவான்களை குறை சொல்வதோ மக்களோடு நாம் சேரக்கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது, இந்த மரமானது கனி கொடுப்பதற்கு இந்த தண்ணீர் என்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. முதலாவது பார்த்தோம், அது நம்முடைய தாகத்தை, ஆத்ம தாகத்தை தீர்க்கிறது. இரண்டாவதாக பார்க்கிறோம், தூய்மையாக்குறது. இயேசுவை போல பரிசுத்தமாக. ஏன் இயேசுவை போல நம்மளை பரிசுத்தமாக்குறார்? ஏன்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிதான். அந்த ஆவி கழுகிட்டானா அதை போல பரிசுத்தமாகிறோம். உஜாலாவை போட்டு நம்ம வஸ்திரத்துல போட்டோன்னு என்ன ஆகும்? அந்த உஜாலாவை போலே இருக்கும் நம்ம வஸ்திரம். அப்படிதானே? அல்லேலூயா. சிலருக்கு வெள்ளையில இந்த உஜாலா போட்டு முக்கவே தெரியாது, திண்டு 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 தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா உஜாலாவை எப்படி போடணும்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. அதன்படி நம்ம செய்தா அது உஜாலாவை போலே மாற்றம். சர்ஃப் எக்ஸல் சோப்பை போட்டு நம்ம வஸ்திரத்தை துவைச்சோம்னா அந்த வஸ்திரத்தில் என்ன வாசனை இருக்கும்? சர்ஃப் எக்ஸல் வாசனை இருக்கும். சிலர் கம்ஃபோர்ட்டா, அது என்னது? கம்பூட்டா, ஏதோ ஒரு போட்டு என்ன பண்ணிடுறாங்க? ஏன்னா நாற்றம் வஸ்திரம். அல்லேலூயா. உடனே என்ன பண்ணிடுறாங்க? ஒரு கம்போர்ட் வாங்கிட்டு வா, அதை 1 மணி நேரம் முக்கிய, இன்னும் நாற்றம் தீர, இன்னும் கொஞ்சம் ஊத்து. அல்லேலூயா. நாங்க கம்போர்ட்லாம் போட மாட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அதனுடைய வாசனை அப்படியே இருக்கிறது.
இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை கழுவும் போது அவருடைய தன்மை நமக்குள்ள அப்படி இருக்கும். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் இயேசு சொன்னார். அப்ப நம்மை கண்டவர்கள் இயேசுவை காண வேண்டும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சாயல் நமக்குள்ளாக இருக்கணும். பரிசுத்த ஆவியை பெற்ற நமக்குள்ளாக ஒரு மாற்றம் இருக்கணும். பரிசுத்த ஆவியை பெற்ற நமக்குள்ள ஒரு குணாதிசயத்தில் மாற்றம் வரணும். ஒண்ணும் இல்லை, உணர்த்த 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 மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி கொண்டிருந்தால் போதும், மாறிக்கொண்டே வருவோம். பிராக்டிஸ் பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு தவறு பேசிட்டேன், வாயெடுத்தா போய் வந்துருது. ஒரு வார்த்தை பேசிட்டேன், உடனே ஆண்டவர் சொல்லார், ஏன்டா போய் பேசினேன், இல்லப்பா மன்னிச்சிருங்க. அடுத்தது பேசும்போதே ஆண்டவர் உள்ள பேசாத, உடனே பேசாம இருப்போம். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது, கொஞ்சம் கொஞ்சமா மாறுறது, கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி. ஆமென். கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் வரும். ஒரே நாள்ல பரிசுத்தம் ஆக்கிற மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய ஜீவியத்தை எந்த அளவில் அர்ப்பணிக்கிறோமா, நம்முடைய எவ்வளவு ஒப்பு கொடுக்கிறோமோ அதே போலதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. ஒரு மரம் நல்ல கனி கொடுக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? ஒரு மரத்தை நட்ட உடனே ஃபர்ஸ்ட் என்ன ஊத்துறோம்? நம்ம எருவெல்லாம் போட்டுதான் நடுறோம். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன ஊத்துறோம்? தண்ணி இல்லாம போன என்ன ஆயிரும்? மறுநாள்ல என்ன எரு போட்டாலும், என்ன வசனத்தை படிச்சாலும், பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருந்தா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. பாரம்பரிய சபைகளில் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆனா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? ஆவியானவர் முக்கியத்துவம் கொடுக்கல. நம்ம சபைகளில, ஆவிக்குரிய சபைகளிலே ஆவியானவருக்கு மட்டும் முக்கியத்துவம் என்பதல்ல, வார்த்தைக்கு முக்கியத்துவம். ஏனால் ஆவியும் வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். ஆவியானவர் இல்லாமல் வார்த்தை இல்லை, வார்த்தை இல்லாமல் ஆவியானவர் இல்லை. அவர்கள் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா இந்த உலகத்துல தான் பல பிரிவினைகள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் நட்டேன், அப்பல்லோ நட்டா போதாது, நீர் பாய்ச்சினால் தான் அதுல ஒரு விளைச்சல் உண்டாகும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நல்ல கனி கொடுக்கணும்னா கலாத்தியர் 5:22 சொல்லப்படுது, ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனி அப்படின்னா அர்த்தம் என்ன? ஆவியின் கனி. ஆவியானவர் இல்லாமல் ஆவி பிளஸ் கனி, ஆவியின் கனி. அப்படி ஆனால் ஆவியானவர் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? கனி கொடுக்கவே. இப்ப அநேகரால கனி கொடுக்க முடியலையே. ஆண்டவர் கனியை தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் கனிய தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆனா என்ன இல்ல, கனி கொடுக்க முயற்சி பண்றோம், ஆனா என்ன பண்ண முடியல? பிரயாசம் எடுக்கிறோம், கனி கொடுக்க முடியல. ஏன்னா ஜீவ தண்ணீர், அந்த கனி கொடுப்பதற்கு அந்த தண்ணீர் தேவை. இந்த ஆவியானவர் இல்லை. இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது ஆவியின் கனி தானா வரும். ஆமென். இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது, ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது ஆவியின் வரம் தானா வரும். ஆவியானவர் வரும்போது ஆவியின் கனி வரும், ஆவியின் வரங்களும் வரும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஏன் இல்லைன்னா ஆவியானவர் இல்லை. ஏதோ ஒரு என்னைக்கோ ஒரு டச் மட்டும் பண்ணப்படுறது, மூழ்கி இருக்கிற அனுபவம். ஆமென். நீச்சல் ஆழத்துக்குள்ளாக போகிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்குமே, ஆனால் நிச்சயமாகவே நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். அப்போ இந்த ஆவியானவர் நமக்குள்ள அதிகமாக கிரியை செய்யணும்னா, ஒருவன் என்னிலும் நான் அவன் நிலைத்து இருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. அப்போ அவரில் நிலைத்து இருக்கணும். இந்த உலகம் அதிகமாக போயிட்டா நம்ம கனியெல்லாம் நம்ம இழந்துருவோம். ஆண்டவர் பிரயோஜனப்பட மாட்டார். ஆண்டவருக்கு நாம் பயனுள்ளவர்களாய் நாம் இருக்க முடியாது. ஆமென். நம்ம ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது இந்த ஆவியின் கனிகளினால் ஆண்டவர் நம்மை நிரப்ப வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கனி எதிர்பார்க்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் கனி இல்லை? யோசித்து பார்த்தோமா? இந்த ஆவியானவர் இல்லை, அதனால தான் கனி இல்லை. ஆவியானவர் இருந்தா கனி, சொல்லுங்க, கனி தானாய் வரும், தானாய் வரும், தானாய் வரும். அப்ப இந்த ஆவியானவரை நீங்க என்ன பண்ணணும்? கட்டாயம் பெற்றுக்கொள்ள கிருபை தரணும். ஒரு தோட்டத்தில் பார்க்கிறார், அத்தி மரங்களை பார்க்கிறார், அங்க கனியே இல்லை. தோட்டக்காரன் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன பண்ணு? வெட்டி போடு, இதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. தோட்டக்காரன் சொல்றாரு, இந்த வருஷம் பார்க்கட்டும். 3 வருஷமா பார்க்கிறேன், ஒன்றும் இல்லை, ஒரு கனி இல்லை. தேடி தேடி பார்க்கிறேன். சில மரங்களை சபிச்சிட்டார். காட்டத்தி மரத்தில் கனியை பார்த்த போது அதை என்ன பண்ணிட்டார்? சபிச்சிட்டார். இங்க சபிக்க வெட்டி போடுன்னு வர்றார். ஆனா தோட்டக்காரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்னும் டைம் கொடுத்துட்டு இருக்கிறார். கனி கொடுக்கும், கனி கொடுக்கும். இந்த வருஷத்துல கனி கொடுக்கும். நாம் முயற்சி எடுப்போம், நான் உணர்த்துவோம்.
ஆவியா தண்ணீரை ஊற்றுவோம், கொத்துவோம், எருபோடுவோம் என்று சொல்லுகிறார். டைம் தருகிறார், வார்னிங்கை தருகிறார். ஹல்லேலூயா. எப்படி ஆயிலும் தேவ பிள்ளை கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் நம்முடைய எதை எதிர்பார்க்கிறார்? வசனம் சொல்லு, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கனி நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னா, ஹல்லேலூயா, சக மனிதனை நேசிக்கணும்னா, ஃபர்ஸ்ட்ல மனைவியை நேசிக்கணும்னா, அன்புல மாயம் இருக்கக்கூடாது. கணவனை நேசிக்கணும்னா, பிள்ளைகளை நேசிக்கணும்னா, சக விசுவாசிகளை நேசிக்கணும்னா, ஒரு விசுவாசி பயன்பட்டா இன்னொரு விசுவாசிக்கு அது என்ன வரக்கூடாது? எரிச்சல் வரக்கூடாது. ஒரு விசுவாசி பயன்பட்டா இன்னொரு விசுவாசிக்கு கோபம் வரக்கூடாது. ஒரு விசுவாசி முன்னேறி போனா இன்னொரு விசுவாசிக்கு என்ன வரக்கூடாது? எரிச்சல் வரக்கூடாது. எல்லாரும் ஓடலாமே. பந்த சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவாங்க. ஆனா பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடுங்க. எல்லாரும் ஓடுகிறேன் நம்ம ஓடக்கூடாது. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான். அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான நான் நஷ்டம் என்று எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும்போது ஜீவனை கொடுக்கக்கூடியது. கடைசியாக இந்த தண்ணீர் எதை கொடுக்கக்கூடியது? ஜீவனை. இந்த தண்ணீர் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? வாழவே முடியாது. அதனால பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இடையில ஒரு நேரமாயில என்ன பண்ணிடுறேன், ஒரு பிளாஸ்க் ஃபுல்லா கொண்டு வந்து 2 ஆராதனையிலையும் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற காரணம் என்னன்னா, தண்ணி இல்லாம என்ன பண்ண முடியல நம்மளால. உணவு இல்லாம எப்பவுமே பிரசங்கம் பண்ணும்போது உணவு இல்லாம தான் பிரசங்கம் பண்ணுவோம். ஆனா அது பெருசா தெரியாது. ஆனா தண்ணி இல்லாம என்ன ஆகாது? அப்ப தண்ணி இல்லைன்னா நம்முடைய நீர் சத்து எல்லாம் என்ன ஆயிரும்? நம்ம சரீரத்தை விட்டு போய் நம்ம செத்துருவோம். இந்த நாளையில நீர் சத்து சுத்தமா போயிட்டா நான் வறண்டு என்ன பண்ணிடுவோம். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில மரிச்சிருவோம். அப்ப ஆவியானவருடைய இடைப்படுதலும், ஆவியானுடைய அசைவாடுதலும், ஆவியானுடைய நடத்துதலும் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆமென். சரதை சபை பார்த்து என்ன சொல்றாரு? நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனா இருக்கிறாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:1 நீங்க படிக்கலாம். இப்ப நீங்க படிக்க வேணாம். உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்து செத்து. அப்ப வெளியில பார்க்கும்போது என்ன இருக்கு? நமக்கு எல்லாம் உயிர் இருக்கா? உயிர் இருக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சிலருக்கு உயிர் இல்லையா? சரீரத்தில் நான் கேட்டேன், சரீரத்துல உயிர் இருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு செலுத்துங்கன்னு சொன்னேன். சரீரத்துல இல்ல. சிலதுக்கு சரீரத்துல இல்லைன்னா என்னங்க பண்ணணும்? நான் சொல்லல. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப சரீரம் எல்லாருக்கும் என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. ஆனா ஆத்மா எப்படி இருக்கு? செத்து போயிருக்கு. அப்ப ஆத்மா வாழணும்னு யார் தேவை? சரீரத்துக்கு தண்ணீர், ஆத்மாவுக்கு ஜீவ தண்ணீர். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். அப்ப இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாதான் அவர் நம்மை போஷிப்பார், காப்பாற்றுவார், உணர்த்துவார், பேசுவார், நடத்துவார், ஆற்றுவார், தேற்றுவார், அரவணைப்பார், பலப்படுத்துவார், திடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். பயப்படாத, தைரியமாயிரு. யார் சொல்றது? ஆவியானவர். உங்களுக்கு ஆண்டவர் பேசுறாரா? உங்க உள்ளத்துல இருந்து ஆண்டவர் பேசுறாரா? ஆண்டவர் பேசுவார். யாராலும் உன்னை கோபப்படுத்திட்டாங்கன்னா
அமைதியா இருப்பா, நான் பார்த்துக்கிறேன் சொல்லுவார். உனக்கு விரோதமா யாராவது எழும்பிட்டாங்கன்னா, எப்ப நீ பயப்படாத, நான் இருக்கிறேன்டா சொல்றாரா? இல்லைன்னா நம்ம வரிஞ்சு கட்டி நம்ம என்ன பண்ணிடுறோம், என்னையா பேசணும் அப்படின்னு சொல்றோம். காரணம் என்ன? இந்த ஆவியானவர் உள்ள இல்லை. என்ன பேசிட்டே நான் பார்த்துக்கிறேன், ஒத்தை கொத்த நமக்குள்ளே இல்லை, அவங்களுக்குள்ள இருப்பாரா? அல்லேலூயா ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துக்குவாருங்க. ஆண்டவர் சொல்லுவார், பயப்படாதப்பா, உன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும்பா, பயப்படாத, நான் இருக்கிறேன், அவன் கூட தான் இருக்கேன்ப்பா, நீ ஏன் பயப்படுற சொல்றாரா? வாழ்க்கையில சோர்ந்து போறோமே, எப்பவுமே சோர்ந்து போறோமே, ஏன் சோர்ந்து போறோம்? இந்த ஆவியானவருடைய பலன் நமக்குள்ள இல்லை. பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது ஆவியில ஒரு பலன் உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். பாருங்கள், இன்றைக்கு ஆவியானவரை முக்கியப்படுத்தணும். நம்ம இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்களும் பெற்றுக்கொள்ளாதவங்களும் எல்லாரும் யாரை முக்கியப்படுத்தணும்? இன்னைக்கு ஆவியானவரை விட்டாச்சு. நிறைய பேர் ஆவியானவரை விட்டாச்சு. எரேமியா 2:13 சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் 2 தீமை எனக்கு செய்தாங்க, ஜீவ தண்ணீர் தொட்டியாகி என்னை விட்டுட்டாங்க. என்ன விட்டுட்டாங்க? இனி சபைகள் விட்டுருக்கு, ஆவியானவரை விட்டுருக்கு, மியூசிக் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா என்ன, யார் இல்ல? ஆவியானவர் இல்லைன்னா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. எது இருக்குதோ இல்லையோ, யார் இருக்கணும் சொல்லுங்க? அது ஒரு ஓலை செட்டா இருந்தாலும் அங்க ஆண்டவர் இருந்தா போதும். அது ஒரு ஓலை வீடா இருந்தாலும் அங்க ஆண்டவர் இருந்தா போதும். ஆண்டவர் இருக்காரா? ஆண்டவர் இருக்காரா? நம்ம ஒரு 2 வீலர்ல போறோம், ஆவியானவர் இருக்காரா? ஒரு கார்ல போறோம், பீஸ்ஃபுல்லா இருக்கா? அங்க ஆண்டவர் இருக்காரா? ஆண்டவர் இருந்தா ஒரு சமாதானம் இருக்கும், ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா ஒரு பீஸ்ஃபுல் இருக்கும். ஜீவ தண்ணீர் தொட்டியாகி என்னை விட்டு விட்டார்கள் என்ற தீமையை செய்தார்கள். ஆவியானவரை விட்டு விடுவது தீமை என்று வசனம் சொல்லுகிறது. ஜீவ தண்ணீரை விட்டு விடுவது தீமை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாட்டு. கடைசியாக ஆகாரை குறித்து நமக்கு தெரியும். வனாந்தரத்தில் அலைந்து திரிகிறாள், இஸ்மவேலோடு அலைந்து திரிந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பமும் தண்ணீரும் குறைந்து போய்விட்டது, ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. வனாந்தரத்தில் பிள்ளை அழுதுட்டே இருக்குது, ஐயோ அம்மா தாகம் தாகம், மரிக்கிற அனுபவம், மரிக்கிற அனுபவம். இவ பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு மரத்தடியில பிள்ளை இறக்கி வச்சுட்டு பிள்ளை அழுது, இவளும் அழுறா. அழுதுட்டு இருக்கும்போது அந்த வனாந்தரத்தில் அந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். ஆதியாகமம் 21:17 வசனத்தை படிங்கள். ஆதியாகமம் 21:17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. அவன் சத்தத்தை, அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். எதற்காக அழுகிறது? தண்ணீருக்காக அழுகிறது. பிள்ளை எதற்காக அழுகிறது? ஐயோ தண்ணீருக்காக அழுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஜீவ தண்ணீருக்காக எத்தனை பேர் அழுகிறீங்க? இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு எத்தனை பேர் அழுகிறீங்க? உலகத்தில் எதுக்கெல்லாம் அழுகிறோம்? இந்த தண்ணீருக்காக அழுகிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த தண்ணீருக்காக அழுத, அப்பத்துக்காக அழல, தண்ணீருக்காக அழுத போது ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டார். ஆனால் அந்த வனாந்திரத்திலே அழுகையின் சத்தத்தையும் கர்த்தர் கேட்கிறார். உங்க வாழ்க்கை வனாந்திரம் போல இருக்கலாம். ஆனா ஒரு ஆத்மா தாகத்தோடு நீங்க அழுது, என் வாழ்க்கையில் இந்த ஆவியானவர் எப்படி வேணும், எப்படி நான் பெற்றுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளுவேன் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு துறவை வைப்பார். 19வது வசனத்தை படிங்க. தேவனுடைய கண்களை திறந்தார். தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணி நிரப்பினது மட்டுமல்ல, பிள்ளைக்கும் கொடுத்தாள், அவளும் குடித்தாள். கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தாகத்தோடு கேட்கும் போது ஆண்டவரே, சமாரியா ஸ்திரீ கேட்கிறார், ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு நீர் தர வேண்டும். இயேசு சொன்னார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்ன 10 நாட்கள்
ஆண்டவரே நீர் ஊற்ற வேண்டும். வீட்டுக்கு போகல, ஜெருசலேம் விட்டு போகாதுங்க அப்படின்னு சொல்லிட்டார் தலைவர். தேவ சமூகத்திலிருந்து 10 நாட்கள் இரவும் பகலும் ஜெபம் பண்ணி ஊற்றும் ஊற்றும் ஊற்றும், எங்கள் தாகம் தீர்க்க வேண்டும், எங்கள் ஆத்மா தாகம் தீர்க்க வேண்டும், எங்கள் ஆத்மா மடிந்து போகிறது, எங்கள் ஆத்மாவில் ஜீவன் போக போகிறது. ஒரு குற்றும் உயிராக, கொலை உயிராக ஒரு மனிதன் கிடக்கிறான்னு வைங்க, அவன் என்ன கேட்பான்? ஃபர்ஸ்ட்ல சத்தமா கேட்கான். எப்படி கேட்பான்? தண்ணி தண்ணி. லாஸ்ட்ல எப்படி கேட்பான்? அது எதை குறிக்கிறது? ஒரு தாகம். எதை குறிக்கிற? ஒரு தாகம். சபைக்கு இதான் வேணும். இந்த தாகம் தான் நமக்கு தீர்க்கப்படணும். ஆண்டவர் இந்த தாகத்தை தீர்ப்பார். ஆமென். தவனமுள்ள ஆத்துமாவை ஆமென் திருப்தியாக்குறவர், வனாந்திரத்தில் ஆறை உண்டாக்குறவர். எல்லாரும் ஜெப நிலையில் எழுந்து